ஹலோ! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்னொரு ஹெல்தி ரெசிபியில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். ராகி களி, சுண்டக்காய் கிரேவி, பாயில்டு எக், பீட்ரூட் பொரியல். அதுக்கு நான் முதல்ல ராகி மாவு நான் 1 பங்கு எடுத்து மீன்ஸ் நான் என்ன எங்கள் 3 பேருக்கு தேவையான அளவு வைக்கிறேனோ அந்த அளவு. இப்போ நான் வந்து இதில் 1 கப் எடுத்துருக்கிறேன். நான் எந்த கப்பில் எடுத்துருக்கிறேனோ அதே கப்பில் 4 பங்கு தண்ணி. இதுதான் கணக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இதே நீங்கள் வந்து மண் அடுப்பில் இல்லை கேஸ் அடுப்புலேயே ஃபுல்லாக செய்கிறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அளவு மாறுதல், அதாவது எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டியது வரும். நான் இதை கொஞ்சம் தூரம் கெட்டி ஆகிற வரைக்கும் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்போ ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இந்த மெஷர்மெண்ட் சரியாக இருக்கும். நான் 1க்கு 4 பங்கு தண்ணி வைப்பேன். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா பாயில்டு எக்குக்கு நான் எக்கை கழுவிக்கிறேன். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எக்கு வந்து நான் கழுவிலாம் வேக போட்டதில்லை. வாங்கிட்டு வருவோம், அப்படியே தண்ணியில் போட்டு வேக வச்சுருவேன். ஒரு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அவங்களோட பர்சனலாக அவங்க ஒரு சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் டாக்டரு கிட்ட போனப்போ அந்த மேலே இருக்கிற ஏதோ பிரச்சனைனால தான் அவங்களுக்கு அலர்ஜி ஆகி டிசென்ட்ரி ஆகிருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டு அவங்க கழுவிட்டு தான் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு எதுவும் நடக்கலை, இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்குங்கிறப்ப அதை நம்ம பாதுகாப்பாக இருக்கணுமேனு சொல்லிவிட்டு அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் முட்டையை கழுவி தான் பயன்படுத்துகிறேன். சரி, அதை உங்களுக்கும் காட்டிட்டா நீங்களும் அதை பண்ணுவீங்களேன்னு தான். இப்போ அதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நீங்கள் தூக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓடு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாமல் சிப்பாகாமல் உடையும் அழகாக. அதனால் அப்படி போட்டு நீங்கள் சிம்மில் ஒரு கரெக்டாக 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது சுண்டைக்காய். சுண்டைக்காயை வந்து நல்லா கழுவிட்டு லைட்டாக 1-2மா உடச்சி வச்சுக்கிறேன். நாங்கள் வெளியூர் அப்படிலாம் இருந்தப்போ எங்களுக்கு சுண்டைக்காய் கிடைக்காது. ஸோ இப்போது ஆன்லைனில் சுண்டைக்காய் கிடைக்கிது. அதனால் சுண்டைக்காய் எப்போ கிடைச்சாலும் நான் அதை விடுறதில்ல, வாங்கிடுறது. அதுக்கப்புறமா புளி வந்து புளி குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஊற வச்சுருக்கிறேன். இப்போது ஜென்ரலாக இங்கே லோக்கல் மெனுவில் வந்து எள்ளும் வேர்க்கடலையும் போட்டு பண்ணுவாங்க. நான் வந்து எள்ளு மட்டும் இல்லாமல் எல்லா சீட்ஸையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதில் 2 ஸ்பூனும் வேர்க்கடலையும் போட்டுருக்கிறேன். இது ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருந்தனால இப்போ நான் மசாலா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு அந்த 3ஐயும் வறுத்துட்டு அது கூடவே நான் ஆல்ரெடி ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸை ஒரு லைட்டாக வறுத்துட்டு அடுப்பை அணைச்சி மிக்சியில் எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக புளி தண்ணி, உப்பு கரைச்சி நான் அது கூட சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ காமிக்கிறேன் இல்லைங்களா, இந்த பொடி நான் வீட்டிலே அரைச்ச குழம்பு பொடி. அதுவும் நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எனக்கு அது கொஞ்சம் ருசியாக இருந்த மாதிரி இருக்கும். இதுக்கு போடணுன்னு அவசியம் இல்லை, இது என்னோடய ட்விஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட இப்போ நான் புளி தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். இது வந்து கிரைண்டு வந்து உங்களோட இஷ்டம். சில பேருக்கு இப்போ எங்கள் வீட்டிலே இருக்கிற நிறைய பேருக்கு ரொம்ப நைஸாக கிரைண்ட் பண்ணால் பிடிக்காது. எனக்கு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணால் பிடிக்கும். கிரேவியில் எவ்வளோ வேணாலும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நைஸாக கிரைண்ட் பண்ணால். அதனால் இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு தாளிப்பு போட்டுக்கிறேன். அதில் முதல்ல கடுகு, அப்புறம் ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு பொட்டி வெடித்ததுக்கப்புறமா சுண்டைக்காய் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து 2 வதக்கணும். இது வந்து கத்திரிக்காய் மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கத்திரிக்காயை விட டைமிங் சீக்கிரமாக குக் ஆகாது. இது கொஞ்சம் கனமாக இருக்கும். அதனால் 2 வதக்கிட்டு உங்கள் வீட்டில் என்ன பூண்டு இருக்கோ அவைலபிள் பூண்டு ஒரு 2 பல்லு இல்லை 3 பல்லு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து அந்த சொன்னேன் இல்லையா ஹிமாச்சலில் வாங்கின பூண்டு அதுதான் போட்டுருக்கிறேன். இப்போது நல்லா 2 வதக்கிட்டு வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். இப்போ கையோட பீட்ரூட் பொரியலுக்கு வெங்காயம், பீட்ரூட்டு, பச்சை மிளகா இந்த 3ஐயும் நான் எப்போவுமே கையில் தான் கட் பண்ணுவேன். எனக்கு இதில் கட் பண்ணி பார்த்தா எப்படி வருன்றது அவுட்லுக் சரியாக புரியல. நான் இன்றைக்கி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி ஒரு புது ட்ரை தான். அது நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருந்துச்சு. இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் வந்து வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி, உப்பு 3ம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த டைமில் மிச்சம் இருக்கிற தண்ணி, அந்த கழுவுன தண்ணி, அப்புறம் உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா புளிப்புக்கு புளி, உப்பு எல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி ஏற்றிக்கங்க. இனிமேல் இந்த குழம்பு கொதிச்சு அப்படியே இறக்க வேண்டியதான், தாளிப்பு கிடையாது, ஏன்னா நம்ம போட்டோம். அடுத்து இப்போ பாருங்கள், நான் களிக்கு ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை எடுத்து அடுப்பில் வச்சு களி கொஞ்சம் வெந்து வர வரைக்கும், ரொம்ப நேரம் கிண்டணும் அவசியம் இல்லை, வெந்து வர வரைக்கும் லைட்டாக அடுப்பில் கிண்டிட்டு
விஸ்க்கு போட்டு கிண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வெந்துருச்சுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அதை எடுத்து அப்படியே நான் ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துருச்சுங்களா? இதை நல்லா வலிச்சு போட்டு நான் தூக்கி குக்கரில் வச்சு ஒரு 2 விசில், நார்மல் குக்கராக இருந்தால் 2 விசில், இது பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு களி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம வச்சுருந்த அந்த புளிக்குழம்பு கூட வந்து முட்டை, அவிய வச்ச முட்டையை நான் உள்ளே போட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்து பொரியலுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா 3யும் லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு இந்த தாளிப்பு முடிகிறதுக்கு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு, இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், பீட்ரூட்டு அண்டு பச்சை மிளகா, அதை நம்ம சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியதாங்க. இது தண்ணியெலாம் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பீட்ரூட் ஒரு 2 நிமிஷத்தில் மூடி போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வெந்துடும். பட் நான் கொஞ்சம் கூட தண்ணியும் சேர்க்கல, பெருசாக எண்ணெயும் சேர்க்கலங்கிறதுனால அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் அப்பப்போ 2 வாட்டி கிளறி விட்டுட்டு திருகின தேங்காய் பூ, வேறு எதுவும் நான் அரப்பு அந்த மாதிரிலாம் சேர்க்கல, வெறும் திருகின தேங்காய் பூ போட்டு கிளறி எடுத்துட்டேன். இதுவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் செய்கிற ஸ்டைல் தான். இன்றைக்கி இப்போது என்னோடய மெனு முடிஞ்சிருச்சு. பாருங்கள், களி நல்லா வெந்து அழகாக வந்திருக்கு. இப்போ இதை டிஸ்ப்ளே பண்ணி நம்ம சாப்பிட்ருவோம்.